வணக்கம். இந்த வீடியோல பார்க்க போறது மீன்ஸ் ரியாக்ஷன். அலப்பற ஸ்டார்டிங் தம்மு பீடி சிகரெட் எந்த பழக்கமே கிடையாது ப்ரோ. ஏன் என்ன எனக்கு சாப்பிடவே காசு இல்லை, அதுக்கு இல்லை எனக்கு சாப்பிடவே காசு இல்லை ப்ரோ. அதான் வெயிட் இருக்குன்னு இதெல்லாம் காசு ஆகும். எங்கள்கிட்ட காசே கிடையாது. இன்னும் யாரும் வேலைக்கு போக மாட்டேங்கிறாரு. என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. காசு இல்லப்பா, காசு காசு. நார்மலாவே இந்த ஸ்கூல்ல இந்த ஆக்டிவிட்டிஸ்லாம் நடக்கும். வாட்டரிங்ல தண்ணி வச்சிருப்பாங்க, இல்ல டம்ளர் தண்ணி குடிக்க போகும்போது தட்டி விடுறதுக்கே ஒரு குரூப் இருப்பான். அதை தட்டி விட்டாதான் அவனுக்கு அதுல ஒரு சந்தோஷம். நம்ம மேல தண்ணி கொட்டுறதுல அவனுக்கு தெரியாது. அவனை பொறுத்த வரைக்கும் தட்டி விடணும், அதை கஷ்டப்படலாம், அவ்வளவுதான் நம்மளோட ஹாப்பினஸ். என்ன பண்ணணும் எல்லாம் பண்ணிட்டீங்களே. இதுவும் பண்ணுவானுங்க. ஒருத்த உட்கார போறாங்களா அதை பார்த்துட்டே இருப்பானுங்க. எப்படா அந்த சேர்ல உட்காருவான், நம்ம எப்படாத இழுத்து விடலாம், கீழே விடுவோம். அதான் எல்லாரோட மைண்ட்லயும் இருக்கும். நார்மலா நானும் பண்ணியிருப்பேன். இந்த வீடியோ பார்க்க நீங்களும் கண்டிப்பா பண்ணிருப்பீங்க. இழுத்து விட்டு அவன் கீழே விழுகணும், அவனுக்கு வலிக்கணும், அவனுக்கு ஒரு சந்தோஷம், அவ்வளவுதான். காப்பாத்த வந்த இடத்துல காப்பாத்திட்டு மாதிரி நம்ம ஒருத்தர காப்பாத்த போவா, அவன் நம்மளையும் சேர்த்து அதுக்குள்ள இழுத்து விட்டுருவாங்க. இதனாலேயே இந்த ஃப்ரெண்ட்ஸ் பஞ்சாயத்துல எல்லாம் உள்ளே போக கூடாது. நம்ம அவனை காப்பாத்த உள்ள போனா நம்ம போட்டு அடிச்சுட்டு இருப்பாங்க. அவன் தனியா தப்பிச்சு போயிடுவான், நம்ம தான் அடி வாங்கிட்டு இருக்கோம் அந்த இடத்துல. நான் கபிலா இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படியே இருக்க போறேன்? இங்க வாய்ப்புன்றது நம்மளுக்கு எல்லாம் அவ்வளவு சீக்கிரம் கிடைச்சிறது கிடையாது. இது நம்ம ஆட்டம். நான் என்ன சரி பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். போய் சொல்லுனா நான் யாருன்னு எல்லாருக்கும் நிரூபிக்கிற நேரம் இது. உலகத்தில் எத்தனை பெண் உள்ளது, மனம் ஒருத்தையை மட்டும். நார்மலாவே நம்மளுக்கு செட் ஆகாது. இந்த லவ் கிளியர் பண்ணிருக்கானுங்கல்ல, அவங்களுக்கு அது கரெக்டா செட் ஆகும். ஏன்னா அவன் வந்து நைட்டு ஒரு மாதிரி இருப்பான், பகல்ல ஒரு மாதிரி இருப்பான். இப்ப நைட்டு சொல்லுவானுங்க, மச்சான் அந்த பொண்ணை நான் இதோட மறக்க போறேன், நம்ம காலில இருந்து நல்லா எல்லா வேலையும் பாக்குறோம், அங்க போறோம், இங்க போறோம், அதை பண்றோம், ஜிம்முக்கு போறோம், இதெல்லாம் கண்டிப்பா சொல்லுவானுங்க. சரி சரி மறுநாள் காலைல வச்சு நம்ம கேட்போம், அப்படியே நிறையா போமா வாக்கிக்கு ஏதாவது போமான்னு கேட்டா, இதெல்லாம் அந்த பொண்ணு என்னால மறக்க முடியல அப்படின்னு சொல்லி மறுபடியும் பழைய மாதிரியே போயிருவானுங்க. பொண்ணுங்களை நம்பாதான்னு நான் அவ்வளவு தடவை சொன்ன, நீ கேட்டியா? நீ மச்சான் அவளுக்கு 75 வாழைப்பழம் வாங்கி கொடுத்த மச்சான். அவ்வளவுதான், ஒரே ஒரு வாழைப்பழத்தை உன்ட்ட காட்டிட்டு போயிருப்பாளே. தேவையா இது உனக்கு? இது நான் ஏன் சிரிக்கிறேன்னா, அவ்வளவு பெரிய காமெடி இல்ல, இது ஆக்சுவலி ஒரு சம்பவம் நடந்துச்சு. நீங்க ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரிப்டட், ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கிரிப்டட். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து நான் கேஷ்வா எடுத்து சூப்பராலாம் எடுத்து ஃபுட்டேஜ்லாம் எடுத்து நல்லா எடிட் பண்ணி நல்லா வச்சுட்டோம். நான் என்ன பண்ணிட்டேன், ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் டெலிட் பண்ணிட்டு வீடியோஸையும் டெலிட் பண்ணிட்டு சேர்த்து எடிட் பண்ண வீடியோஸையும் சேர்த்து டெலிட் பண்ணிட்டு திருப்பி அடுத்து மாப்பிள்ள தான் இப்படி ஃபோன் பண்றேன், நீங்க அப்படியே கேஷுவலா பேசு அதெல்லாம் பண்ணது தான் பண்ணோம். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா போட்டுட்டு நான் கேஷுவலா கேலரியில செக் பண்றேன், பல எடிட் பண்ண வீடியோ இருக்குது. அடங்கும் மூலக்கோளாறு உள்ளவங்கலாம் இப்படிதான் பண்ணிட்டு இருப்பாங்க. எங்க கேட்க நிறைய மூலக்கோளாறுலாம் இருக்காங்க. அவங்களெல்லாம் அந்த போஸ்டர்ல காட்டுறேன், பாத்துக்கோங்க அந்த மூலக்கோளாறுலாம். 7 மணிக்கு அப்படியெல்லாம் உனக்கு சோழி முடிச்சு. இப்படிதான் நான் வளர்த்த ஒரு நாய் ஒண்ணு இருக்கு. கரெக்டா என்னன்னு தெரியல, கரெக்டா கிரவுண்டுக்கு போற நேரத்துக்கு முன்னாடியே நான் ஒரு 6 மணிக்கு கிரவுண்டுக்கு போனா 5 மணிக்குலாம் அது அப்படியே மூஞ்சில வந்து தான் படிக்குமே தவிர எங்கேயும் படிக்காது. கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக.
கக்கிற மக்கற நக்கற சிக்கிற. அதாவது இந்த வீடியோ பார்த்தோம்னா டேய் பரமா படிடா படி அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருந்துச்சு. டேய் பரமா படிடா, ஒழுங்கா படிடா. இந்த வீடியோட எண்டிங் வந்தாச்சு. இந்த மாதிரி உங்களுக்கு ஃபன்னி வீடியோஸ் வேணும்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. டாடா.